மாதேஸ்வரன் மலை, அணுமலை, கணுமலை, ஜெனுமலை, பச்சைமலை, பவளமலை, லிங்கமலை, பொன்னாச்சி மலை அப்படின்னு சொல்லப்படுற 7 மலைகள் சேர்ந்ததுதான் மாதேஸ்வரன் மலை. மாதேஸ்வரா கடவுளை சிவனின் ஒரு அவதாரமா மக்கள் கருதுறாங்க. இந்த கோவில் இருக்கிற 14ஆம் நூற்றாண்டு கால கல்வெட்டுகள் மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் பரமேஸ்வரனோட அருளால அந்த ஈஸ்வரனுக்கு பணிவிடை செய்யும் பொருட்டு வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா தெரிவிக்குது. 3000 அடி உயரம் இருக்கிற அந்த மாதேஸ்வரன் மலை தெற்கு கர்நாடகாவில் இருக்கிற சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலைக்கு போறதுக்கு சாலை வசதி எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு கர்நாடகால இருந்து பெரும்பாலான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு நடந்துதான் வந்திருக்காங்க. குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும், தீராத நோயிலிருந்து விடுபடவும், குறிப்பா விஷப்பூச்சி கடியிலிருந்து நிவாரணம் பெறவும், பசுமாடுகளுக்கு ஏற்படுற நோய் தீரவும், அப்புறம் பசு நிறைய பால் வழங்கவும் இந்த மாதேஸ்வரனை பக்தர்கள் பிரார்த்தனை செய்றாங்க. இங்க இருக்கிற அந்தரகங்கை குளத்துல நீராடினா காசி, கேதார்நாத், ராமேஸ்வரம் போன்ற தலங்கள்ல நீராடிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பெங்களூர்ல இருந்து 210 கிலோமீட்டரும், மைசூர்ல இருந்து 140 கிலோமீட்டரும் இருக்கிற இந்த ஒரு மாதேஸ்வரன் மலையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.